Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆசம் டேஸ்ட்டில் வேர்க்கடலையோடு சேர்த்து கத்திரிக்காய் கறி. இது நம்ம வேணால் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு 350 400 கிராம் கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 150 200 கிராம் வேர்க்கடலை, குக்கிங் ஆயில், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, குழம்பு மிளகாத்தூள், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆப்ஷன் தாங்க. வாங்க இப்போ பிரிஞ்சால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக விடணுங்க இதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வதங்கத்துக்காக போடுறது தான். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எப்போவுமே வெங்காயம்லாம் போட்டு அதுக்கு வதங்கும் போது கருவேப்பிலை போடுங்க. வெறும் ஆனியனில் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப முடமுடன்னு ஆகிடும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இப்படி வதங்கி வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. போட்டு அந்த பேஸ்ட் எல்லாம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. எதுவுமே நமக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸும் இல்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு, ஆனால் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஒரு பிரிஞ்சால் கறி தான் இது. பாருங்கள், மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் அது ரொம்ப சின்ன ஸ்பூனு, அதனால் நான் அப்படி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அந்த கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா நல்லா இதோட மிக்ஸ் ஆனதும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொதித்து வரும்போது இப்போ நம்ம அந்த பீனட்ஸும் கார்லிக்கும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுதான் அதில் பெரிய மேஜிக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஜார் இருக்க பூண்டையும் வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு குறைன்னு ரொம்ப மாவாக இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஒரு 90% அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் மேஜிக்கே பண்ண போகுது இந்த கத்திரிக்காய் கறியில். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கொதித்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். ஏற்கனவே பிரிஞ்சால் நல்லா வெந்துருச்சு. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். எப்போவுமே நம்ம இந்த வேர்க்கடலை அந்த பூண்டு போட்டு அரைச்சி போடுறப்போ கொஞ்சம் கிரேவி திக்காகும். அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தாராளமாக ஊற்றிக்க சொல்கிறது. ஃபைனலாக நம்ம அதை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம கலக்கும் போதே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா தூவி இறக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் கூட 2 கிள்ளி அப்படியே போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாதவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கறியை உங்களுக்கு கேட்பாங்க. நான் இன்றைக்கி ரசம் சாதத்தோடு எடுத்திருக்கேன். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 5 to 7 மினிட்ஸும் ஆகும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் Food Queen 360 ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத ப்ரோமோவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிஷ்ஷெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவரை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.